தமிழ்நாட்டில் காலியாக உள்ள மருத்துவ கல்வி இடங்களுக்கு விரைவில் கலந்தாய்வு நடத்தப்படும் என கூறியுள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன், சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் கடந்த 4.5 ஆண்டுகளில் 20,000 இதய இடையீட்டு மருத்துவம் அளிக்கப்பட்டு இருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டியில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் 600-700 பேர் புறப்பயனாளர்கள் தினந்தோறும் வந்து பயன்பெற்ற அந்த நிலை மாறி 2,500 பயனாளர்கள் தினந்தோறும் இந்த மருத்துவமனைக்கு வருகிறார்கள். இதன் மூலம் கடந்த 4.5 ஆண்டில் பயன்பெற்றிருப்பவர்கள் மட்டும் 20,000 பேர் இன்றைக்கு இந்த இருதயவியல் துறையில் பல்வேறு சிகிச்சைகளுக்காக இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு துறையின் செயலாளர், தமிழக அரசின் முதன்மை செயலாளர் அவர்கள் கடந்த 10ஆம் தேதி ஒன்றிய அரசுக்கு, குறிப்பாக மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டிக்கு கடிதத்தை அனுப்பி இந்த காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கடிதம் எழுதினார்கள். அதற்கு ஒன்றிய அரசும் தற்போது 17ஆம் தேதி அனுமதி அளித்திருக்கிறது. அந்த அனுமதியின் பேரில் இன்றைக்கு வருகிற 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை மருத்துவர் படிப்புக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்குரிய கலந்தாய்வு நடத்தப்படவிருக்கிறது.